கைஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறதை பற்றியும் ப்ரீடிங்கை பற்றியும் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மெயில் அண்ட் ஃபீமேல் பார்க்க போகிறோம். நம்ம இதை அந்த வீடியோவை பண்ணுறது பிகினர்ஸ்க்கு மட்டும்தான், மற்ற யாருக்கும் கிடையாது. வாங்க கைஸ் இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். வாங்க கைஸ், இதில் 2 ஃபீமேல் கிடக்கு. அந்த ஆரஞ்சு ஒன்று, அந்த பிளாக் கலர் ஒன்று. அதில் 2 ஃபீமேல் ரெண்டும் ஃபீமேல் தாங்க. ரெண்டும் இது இப்போ ப்ரீடிங் ஆகிருக்காங்க. இப்போ 2 ஃபீமேல் தான். இப்போ மெயிலை பற்றி பார்க்க போகிறோம். மெயில் எப்படி இருக்குங்கிறது. மெயில் இந்த இருக்குது பாருங்கள். மெயிலோட செதில் லைட்டாக மேலே உள்ள செதில் தூக்கிட்டு நிற்கும், ரொம்ப தூக்கிட்டு நிற்கும், ஹைட்டாக இருக்கும். கீழே வயிற்றுக்கு கொஞ்சம் பின்னாடி கத்தி ஷேப்பில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அங்கே காய்ஸ் நம்ம இப்போ ஃபீமேலை பார்க்க போகிறோம். ஃபீமேல்னால் பார்த்தீங்கன்னாலே ஃபீமேலுக்கு அப்படி இருக்காது, நான் சொல்லிட்டேன். வயிற்றுக்கு அடியில் கத்தி ஷேப்பில் இருக்காது ஃபீமேலுக்கு, அது ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து மேலே செதில் லைட்டாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். சில மெயிலுக்கு நம்ம பார்த்தீங்கனாலே இதாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீங்கள் சில மெயிலுக்கு உருந்துடும் இந்த செதில். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை நீங்கள் இப்போ பார்த்து கற்றுக்கோங்க. நீங்கள் ஃபுட் ரெட் அண்ட் க்ரீன் போட்டிங்கன்னா செதில்லாம் உருந்துடும், மங்கிரும் கலரு, மீன் டெட் ஆயிரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகி மீன் டெட் ஆயிரும் ஃபிஷ்ஷு. அதனால் நான் போடுற ஃபுட்டை போன வீடியோவில் போட்டேன் பார்த்தீங்களா, என்ன ஃபுட்டு போட்டேன்ட்டு, அந்த ஃபுட்டை போடுங்க. உங்கள் மாலினாலே நல்லா வளரும். இது மாலி தாங்க, ஃப்ரைஸும் மாலி தான், எல்லாமே மாலி தாங்க. நான் வளர்க்குறது எல்லாமே மாலி தான். நான் ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருக்கேன். ஆமாம், நான் ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருக்கேன். இது கடையில் வளர்க்கேன், நான் இது வீட்டுக்குன்னு தனியாக எடுத்து வளர்க்கங்க. நான் ஏன் தொட்டியில் போடாமல் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வியாபாரம் அதிகமாக ஆகணும். தொட்டியில் போட்டோம்னா அவங்க தொட்டி கேட்பாங்க. அது இது எந்த அன்னைக்கு நம்ம வீட்டில் தொட்டியில் போட்டோம்னா என்னத்தை ஆகும், மீன் நம்ம ஃபிஷ்ஷு நிறைய பெருக்கிட்டு நம்ம அடுத்து தொட்டியில் போட்டோம்னா நல்லா இருக்குங்க கொஞ்சம். அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வீடியோ. நானே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தேங்க, நான் வீட்டில் தான் இந்த மாதிரி வளர்த்து தான் பார்த்தேன். நானே முதல்ல பிகினர்ஸாக இருக்கும்போது இப்படி தாங்க பண்ணேன். ஆனால் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டேன். ஆனால் அதில் நான் பார்த்தேன் ப்ரீடை பற்றியும் ஃபீட் பண்ணுறதை பற்றியும் தான் போட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா மெயில் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் பார்க்கோம். ஆனால் இந்த என்ன ஃபுட்டு ஃபீட் பண்ணணும் நான் போன வீடியோவிலே காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டை தான் நீங்கள் ஃபீட் பண்ணணும். மீன் வளர்க்கணுன்னாலே ஃபஸ்ட்டு இப்படி தான் வளர்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு தேவையாண்டி இதெல்லாம் போட்டுருவேன். நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் அதை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன், இங்கே யூடியூப் சேனலில் அனுப்பிடுவேன். அது நீங்கள் அதே மாதிரி எனக்கு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர்ஸ் நிறைய போடுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னங்கன்னா, இப்போ பாருங்கள் காய்ஸ், நம்ம இப்போ மெயிலை பற்றி பார்த்தாச்சு. மெயில் நல்லா அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க காய்ஸ். இப்போ பாருங்கள் காய்ஸ், தெரிய மாட்டாங்கல்ல இதில் அப்படியே வச்சு பார்த்தா, தொட்டினா நல்லா தெரியும். ஆனால் அந்த இது குட்டி தான், அது ஏற்கனவே இந்த ரெண்டு மீனில் அந்த ஆரஞ்சு மீன் ப்ரீட் ஆகிட்டு நம்ம அப்போ அது ஒயிட் மாலி அன்றைக்கி காமிச்சோம் பாருங்க, அதில் ப்ரீட் ஆகுச்சு. அந்த மாலியை நம்ம இப்போ விற்றுட்டோம். நம்ம இப்போ இருக்கிறது இந்த சின்ன மாலி தான், இந்த மெயில் தான், இந்த சின்ன மெயில் தான் இது. அதனால் அந்த சின்ன மெயிலை போட்டால் அது விரட்டுது ஃபிஷ் எல்லாம். அதனால் இந்த 2 ஃபீமேலையும் தனியாக போட்டிருக்கேன், மெயிலை தனியாக போட்டிருக்கேன். அந்த ஆரஞ்சு எக்லோட் ஆகிருக்குங்க. எக்லோடுனா என்ன தெரியுமா, எக்லோடுனா வயிறு கொஞ்சம் பல்ச்சுக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இந்த ஆரஞ்சு ஃபிஷ் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். வயிறு கொஞ்சம் பல்ஜுக்காக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் மீனை மட்டும் தனியாக போட்டிங்கன்னா நீங்கள் வயிற்றுக்குள்ளே அந்த நேரத்தில் ஃப்ரைஸ் இருக்கும். யார் நீந்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரைஸு இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும். அப்போது நீங்கள் அதை மட்டும் தனியாக எடுத்து போட்டிங்கன்னா, இந்த மாதிரி மெயில் ஃபிஷ்ஷோடு போடக்கூடாது. இந்த மாதிரி தனியாக ஃபீமேல் ஃபிஷ்ஷை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் இந்த ஆரஞ்சு இப்போ எக்லோட் ஆகிருக்கு. நான் இப்போ தான் தண்ணி மாற்றிருக்கேன். தண்ணி அதனால் வெள்ளைன்னு தருது. போன வீடியோவில் கருன்னு இருந்துச்சு. தண்ணி மாற்றிருக்கேன். அப்படின்னா தண்ணி மாற்றுறது எப்படின்னா 4 நாளைக்கு ஒரு திருப்பு மாற்றுங்க. ஃப்ரைஸுக்கு 4 நாளைக்கு ஒரு திருப்பு மாற்றிடுங்க.
ஃப்ரைஸுக்கு கன்ஃபார்ம் 4 நாளைக்கு ஒரு திருப்பு மாற்றிடணும். பார்த்தீங்களா அந்த பிளாக் ஃபிஷ்ஷை பாருங்கள், ஃபுட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த மீனுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் இல்லது 3 நாள் 3 நாளில் போட்டுருங்க, தண்ணி மாற்றிடுங்க. 3 நாள் 2 நாளில் தண்ணி மாற்றிடுங்க. ஆனால் நான் சொல்கிற அந்த மீனுக்கெலாம் தண்ணி மாற்றணும்னா 3 நாள் முடிஞ்சு 4ஆவது நாள் தண்ணியை மாற்றிடுங்க. கணக்கு வச்சுக்கோங்க தண்ணி எத்தனை நாள் கழித்து மாற்றணுன்ட்டு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். அதில் உங்களுக்காண்டி தான் நான் அந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன். அங்கே காய்ஸ் நம்ம இப்போ மெயில் பற்றி பார்க்கலாம். இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் 5 நாள் ஃப்ரைஸ் மாதிரி 4 நாள் போடலாம். 4 நாள் இது கொஞ்சம் குட்டியாக தானே இருக்குது. அது குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் 4 நாள் போட்டு தண்ணி மாற்றலாம். இந்த மாதிரி பெரிய மீனுக்கெலாம் 3 நாள் தண்ணி மாற்றணும், இல்லைன்னா அது டெட்டாக ஆயிரும். நீங்கள் ஃபுட்டு நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் போட்ட மாதிரி ஃபுட்டு போடணும். ஆனால் ஃபுட்டு பேரை சொல்கிறேன், நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க. இல்லைனா ஃபுட்டு பேரை சொல்லிடுறேன். நம்ம இப்போ டையோ ப்ளஸ் டிஸ்கவரி ஃபுட்டு தாங்க அந்த ஃபுட்டு பேர். நீங்கள் அதை போட்டிங்கன்னா நம்ம நல்ல ப்ரீடிங் ஆகும். தானாகவே இந்த ஃபுட்டு போட்டாலே ப்ரீட் ஆகிரும் உங்கள் மீன். ஆண் மீன் சும்மாவே விடாது அந்த ஃபுட்டு போட்டாலே. ஆண் மீன் பெண் மீனை அடிச்சிருங்க. ஆனால் அடிச்சிடும் அந்த ஃபுட்டை போட்டால். ஆண் மீன் அடித்து பெண் மீனை சாப்பிட விடாது. அதனால் நீங்கள் நிறைய ஃபுட்டு போடணும். அது குட்டி குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் 5 போட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 2 மீன் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு 5 போடணும். 5 போடணும். இந்த மாதிரி 2 மீனுக்கெலாம் 6 போடணும். இந்த மாதிரி 2 மீனுக்கு 6 போட்டால் தாங்க நல்லா சாப்பிடும். இல்லைன்னா அடிப்பிடி சண்டை வந்துடும். இந்த மேலுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 போட்டால் போதும். இந்த மேலுக்கு போட்டால் தான். இந்த 2 ஃபீமேலுக்கு நீங்கள் 6 போடணும். இல்லை ஃப்ரைஸ் எத்தனை இருக்காங்கன்னே தெரில. பிறக்கும் போது எப்படி இருக்காங்கன்னே தெரியல. அதனால் நான் காட்டுறேன். இந்த ஃப்ரைஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்காங்க. இவங்க பிறந்தே 20 நாள் ஆக போகுது. பிறக்கும்போது 37 இருந்தாங்க. இப்போ எத்தனை இருக்காங்கன்னு தெரியல. பாதி டெட் ஆகிட்டாங்கன்னா நானே ஃபஸ்ட்டு ரெட் அண்ட் க்ரீன் ஃபுட்டு தான் போடுவேன். அதை நிறுத்திட்டேன் நான் இப்போ பிகினர்ஸ்லாம் கிடையாது. நானே இப்போ பெரிய ஃபிஷ் டேங்க்லாம் வளர்க்கேன். நான் பிகினர்ஸாக இருக்கும்போது புதுசாக வளர்ப்போம்ல அப்போ வளர்க்கும்போது ரெட் அண்ட் க்ரீன் ஃபுட்டு தான் வாங்குவேன். ஆனால் இந்த டையோ ப்ளஸ் டிஸ்கவரி ஃபுட்டு இப்போ நான் போடுறேன். முன்னாடி இப்போது நான் மீன் வளர்க்குறது 5 வருஷமாக மீன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபிஷ் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் 5 வருஷமாக. 5 வருஷத்தில் 2 வருஷமாக ரெட் அண்ட் க்ரீன் ஃபுட்டு தான் போட்டேன். என் மீன் முக்கால்வாசி மீன் அவ்வளோ மீனும் டெட் ஆகிட்டுங்க. அந்த அன்றைக்கி எங்கள் கடையில் போய் நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்து விட்டேன். அதுக்கு நான் வேறு ஃபுட்டு போட்டு பார்த்தேன், டையோ ப்ளஸ் டிஸ்கவரி ஃபுட்டு. ஆனால் என் மீன் என்றைக்குமே டெட்டே ஆகலைங்க. என் மீன் டையோ ப்ளஸ் டிஸ்கவரி ஃபுட்டு போட்டதுலேருந்து அதாங்க என் ஃபுட்டு வந்து இது வேறு லெவலுங்கும்பாங்க. அந்த ஃபுட்டை மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா அதுதான் அதிகமாக வைப்பாங்க. நம்ம இப்போ எல்லா விஷயம் பார்த்தாச்சு. நம்ம போன வீடியோவில் போட்ட மாதிரி நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். நீங்கள் லைக் அண்ட் ஷேர்ஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.